20 நிமிஷம் இந்த படத்த வந்து ரஜினி அவர்களும் பார்த்து கண் கலங்கியிருக்காரு. சிபியோடைய வந்து டைரக்ஷன் பண்ண அந்த விதம் அந்த படத்துல, டான் படத்துல. அதுல வந்து படம் முழுக்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஸ்டூடெண்ட்டா வந்து நடிச்சிருப்பாரு, காமெடி பண்ணுவாரு. அது எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த 20 மினிட்ஸ் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வர்ற 20 மினிட்ஸ் படம் இருக்குல்ல, அது எல்லாரையும் உலுக்கி போட்டுருச்சு. என்ன அப்டின்னா, ஒவ்வொருத்தருடைய அப்பாவ பத்தியும் நினைக்க வச்சுருச்சு அந்த படம். 20 நிமிஷம் இந்த படத்த வந்து ரஜினி அவர்களும் பார்த்து கண் கலங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு அம்மா வந்து பொறுப்பில்லாத இந்த பையனை எப்படி கொண்டு வர்றது? இந்த பையனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அப்படின்னு சொல்ற ஒரு கட்டம் படத்துல வரும். அது அவர் எடுத்த திரைப்படமா படத்துல காமிப்பாங்க. ஆனால் ரியல் வாழ்க்கையில உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாரு அப்படிங்கிற அந்த காட்சியா வந்து காமிக்கும். அப்போ வந்து என்னைக்காவது உங்க அப்பாவுடைய பாதத்த நீ பார்த்துருக்கியாடா? அது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா? அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஷாட் வந்து அப்படியே பாதத்து பக்கம் சமுத்திரக்கனி அவர்களுடைய பாதத்தை காட்டும் பொழுது அப்படியே காலெல்லாம் அப்படியே கீறல் விட்டு போய் நடந்து நடந்து செருப்பு போடாம நடந்து நடந்து பிள்ளைக்காக உழைத்து அந்த மாதிரியான ஒரு அப்பா பாதத்தை பார்த்தோன்னா யாரா இருந்தாலும் கண் கலங்கிருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பர்சனலா அவங்க அப்பாவுடைய நினைவு வந்துடும். அப்படிதான் வந்து ரஜினி அவர்கள் இந்த படத்தை அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், ஷாக் ஆயிட்டார். ஏன்னா படம் முழுக்க ஆரம்பத்திலேருந்து எல்லாம் வேற மாதிரி படம் வந்துட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவரே கண் கலங்கியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அப்பா ராமோஜி ராவ் அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரஜினி வந்து அவர்களுடைய ரியல் வாழ்க்கையில வந்து அவங்க அப்பா பெங்களூர்ல வந்து அவர் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். தன் பிள்ளைங்களை வந்து கட்டுப்பாடா வளர்க்கணும்னு வளர்த்துட்டு வந்திருக்காரு. அதனால அவருடைய டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை முறை வந்து ரஜினி அவர்களுக்கு பொருந்தல. ஆனா வந்து ரஜினி அவர்கள் இஷ்டத்துக்கு தான் இருந்திருக்காரு. அந்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படத்தை டான் படத்தை பார்த்து ரஜினியை வந்து நெகிழ வச்சதுக்கு காரணம் வந்து நம்ம அப்பா ஒரு நிமிஷம் நினைக்க வச்சுட்டாரு இந்த டைரக்டர் அப்படிங்கிற இந்த படம் மாதிரியே அவரோட லைஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருச்சு. அந்த கனெக்ட் ஆனதுனால தான் சிபி மேல ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவர் வந்து அந்த கதை கேட்கிறாரு.